நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 8வது நாள், 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தட மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகில் போகாமல் காத்துண்டே போவான் போகில் போகாமல் காத்துண்டே கோபுவான் வந்து நின்றோம் கோபுவான் வந்து நின்றோம் கோதுகல மூடைய பாபா எழுந்தீரார் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மலரே மாடிய தேவாதி தேவனே சென்று சேவித்தார் தேவாதி தேவனே சென்று சேவித்தார் ஆயின்றாராய்ந்து ஆயின்றாராய்ந்து அருளேலோ எம்பாவாய். இன்ற பாசுரத்திலையும் ஆண்டாள் உறங்கிக் கொண்டிருக்கும் இன்னொரு தோழி எழுப்புறார். ஒவ்வொரு தோழியா எழுப்பிட்டு இப்போ 8வதா இன்னொரு தோழி எழுப்ப வந்திருக்கா. அவளை என்ன சொல்றா? கீழ்வானம் எல்லாம் வெளுத்து விட்டது, எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயாச்சு, மற்ற தோழிகள் எல்லாம் நான் பாவை நோன்பு நோக்கிற இடத்துக்கு போறேன் போனேன்னு அவசரப்படுத்துறா. நான் அவளெல்லாம் போகாம நாம எல்லாரும் சேர்ந்துதான் போனோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். உன் வீட்டு வாசல் நின்று கத்து கத்துன்னு கத்தின்னு இருக்கேன். கூவான் வந்து நின்றோம், அப்படி கத்தி கூப்பிடுறோம், நீ ஆனா பேசாம படுத்துட்டு இருக்க. கோதூகலமுடைய எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் பெண்ணே, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, அதாவது கேசி என்ற அரக்கன், குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அரக்கனை கொன்றவனும் மற்ற மல்லர்கள் முஷ்டிகர் போன்ற மற்ற மல்லர்களை அழித்தவனும் தேவாதி தேவனுக்கெல்லாம் தலைவனுமாகிய நம் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனை நாம் பாடினான் என்று சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு உடனே நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறார். உடனே எழுந்திருப்பெண்ணே என்று ஆண்டாள் அந்த தோழியை எழுப்புறார். இந்த திருப்பாவையில ஆண்டாள் என்ன சொல்றான்னா, சுயநலம் கூடாது, இறைவனை நாடுவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இறைவனை நாட வேண்டும். அவனிடம் பக்தி செலுத்த வேண்டும், அவனுடைய அருளை பெற வேண்டும். நாம் ஒருத்தர் மட்டும்தான் இறைவனை நாட வேண்டும், அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா, கூட்டு பிரார்த்தனைக்கு தான் அவ்வளவு மகத்துவம், அதற்கு நல்ல பலன் உண்டு. அததான் ஆண்டாள் ரொம்ப அழகா தோழிக்கு சொல்ற மாதிரி நான் உலகத்தாருக்கும் ஆண்டாள் அறிவுறுத்துகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.